ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஷஃபீக். மன்னடி ஷஃபீக்குன்னு நிறைய பேர் என்னை தெரியும். ஏன்னா நான் 2015 நான் பேர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாக வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடின்ற பட்சத்தில் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் 2015 வரும்போது என்னோட கேரியரில் முக்கால்வாசி இதை நான் செட்டில் பண்ணிட்ட பிறகு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது நம்ம நதீம் பாயின்னு சொல்லிட்டு நம்ம என் கூட ஒர்க் பண்ண ஒரு கலீக்ஸ். அவர் நான் ஆப்பிளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள் டைரெக்டாக அவங்க ஷோரூமில் சீனியர் சேல்ஸ் பர்சன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல வரும்போது அவருக்கு எனக்கும் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் ஆகி அவரும் ஹோம்ஒர்க் வச்சுருந்தாரு, நானும் ஹோம்ஒர்க் வச்சுருந்தேன். ஸோ அவர் மூலியமாக நான் அன்சர் பாய், நம்ம சைதாப்பேட்டில் இருக்கிற சைதாப்பேட் அன்சர் பாய்ன்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் நவாஸ் பாய், இவங்க எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அவங்க கூட. ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பேர்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட சைனீஸ் பேர்ட்ஸ் இருக்குது. அன்சர் பாய் மெயின் பேஸை ஃபுல்லாக சைனீஸ் பேர்ட்ஸ் தான். தூத்துக்குடியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த சைனீஸ் பேர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணோன்னு சொன்னோன்னே நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைரெக்டாக 2016 ஜோஸ்தானி ஆக்ஷன், இப்போ நான் கரண்ட்டாக ஜோஸ்தானி ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது 2016 ஜோஸ்தான் ஒரு ஆக்ஷன் போட்டாங்க. அவர் ஓவரால் பேர்ட்ஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் மெயினாக ஒரு பேர்டு எடுத்தேன். ஸோ டைரெக்டாக பீப்பாலேருந்தே ஒரு பேர்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏப்ரலில் இன்னொரு பேர்டு எடுத்தேன். அதுவும் ஏப்ரல் ஆக்ஷன் சொல்லிட்டு பீப்பாவில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஆக்ஷனு, எம்என்சி ஆக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வெப்சைட்டில் நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ், லோக்கலில் கூட இம்போர்ட் பேர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் நான் அந்த பேர்ட்ஸ் கூடயே ட்ராவல் ஆகிருக்கிறேன். என்னோட கேரியர் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு தான். 1515 வெலாசிட்டி 200 கிலோமீட்டரில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் வித் யங் பேர்டில் 1515 வெலாசிட்டி, அதுவும் சென்னை லொக்கேஷனு, இந்த ஹார்பர் லொக்கேஷனில் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா இது ஹார்பர், இது கடல்லேருந்து டைரெக்டாக காற்று லேண்டுக்கு அடிக்கும். ஸோ இந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம அந்த ஸ்பீடு பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அதை ஸ்பீட் பண்ண ஒரு ஒண்டர் லேடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க தான் அந்த ஸ்பீட் பண்ணவங்க. இவங்க பேர் டாக்டர் ப்ளூ ரிவர்னு. இவங்க தான் நான் அந்த பீப்பால் ஏப்ரல் ஆக்ஷனில் எடுத்த பேர்டோட டைரக்டர் டாக்டர் இவங்க. ஸோ இவங்க டைரெக்டாக அன்சர் பாய் ப்ரீட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஒரு டைரெக்டாக அவரோட சைனீஸ் டாக்டர் போட்டு எனக்கு ப்ரீட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த லாஃப்ட்லேருந்து நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கிங்கார் பீஸில் செகண்ட் சாம்பியனை நான் அடிச்சிருக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த இயரில் 2019 to 20 இயரில் விக்னேஷ் ப்ரோ தேவராஜ் அண்ட் விக்னேஷ் ப்ரோ சாம்பியன்ஷிப் அடித்தாங்க. நான் ஒரு செகண்ட் சாம்பியன் அடித்தேன் அந்த ஓவரால் ஒரு 50 ஃபேன்சியஸ் க்ரௌடில். ஸோ அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் இப்போது ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அன்வர் ரஷீத் ஹெச்ஹெச்பிசி கிளப்பில். ஸோ அவங்க 650 ஆன் த டேவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ரெக்கார்டு. ஆன் த டே 650 1242 வெலாசிட்டி. இவங்க தான் அந்த 650 ஆன் த டே ரெக்கார்டு ஹோல்டர் இன் ஹைதராபாத் வித் யங் பேர்டு. இவங்க டைரெக்டாக யங் பேர்டே ஹைதராபாத்தில் 650 ஆன் த டே பண்ணாங்க. இவர் பேர் ரோமியோ. இவருக்கு 2-3 பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டுமே ஒரு 2 பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி கண்டினியூஸாக ஃப்ளோன் பண்ணி கண்டினியூஸாக சர்டிஃபிகேட்டும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் அவரோட ஆப்ஸ்ப்ரிங் மேலே இருக்கிறாங்க. ஸோ அவரோட மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லைன்ஸ் வரும். இதுலேயும் நான் இம்போர்ட் மிக்ஸ் இருக்குது. இது டைரெக்டாக நான் ஜெலிமாவோட லைன்லேருந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சைனீஸ் லைனில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இது ஒன்று. முக்கியமாக வின்டர் டைமில் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் பேர்ட்ஸை. ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போது விண்டு வருது இல்லை, அந்த விண்டு டைரெக்டாக இப்போ தயார் பண்ணுற புறாங்களை ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுங்க உடம்பு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ இது உள்ளக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் கரமாக இருக்கும். இந்த விதையெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட வாத்தியார் அன்சர் பாய் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். பேர்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பாடி எதுவும் லூஸ் ஆகாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி ஃபீடு, ஸோ இதை நம்ம பேலன்ஸ்டாக நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். முக்கால்வாசி நம்மளுக்கு பேர்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது ஜெனட்டிக் வைஸ். நம்ம
இப்போ ஜீன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேர்ட்ஸில் இருக்குது பர்ஃபார்மன்ஸில், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம பேர்ட்ஸை கண்டிஷனாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ், நம்ம சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான், ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். ஸோ இந்த டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே முக்கால்வாசி நம்ம பேர்ட்ஸை வந்து ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பேர்ட்ஸு இப்போ வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ரிங்க் வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம டேக் டேன்றனால, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுன்றனால நான் இன்றைக்கி பறக்க வைக்கல பேர்ட்ஸை. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம பேர்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ 4 days, இப்போ லாஸ்ட்டு வெனஸ்டே நான் வந்து 100 கிலோமீட்டர் ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து பேர்ட்ஸுங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 days 5 days க்ளோஸில் நான் வந்து பேர்ட்ஸுங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ரெக்கவரி ஆகிருக்கும். ஸோ ரெக்கவரி ஆன பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கணும் பேர்ட்ஸில். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெக்கவரி ஆகாமல் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக பேர்ட்ஸை கொண்டு போய் பேஸ்கெட்டிங் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேர்ட்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கி தயாராக இருக்குதா. நம்ம கடைசி இன்றைக்கி நைட்டு நான் பிடிக்கும் போது கூட நான் செக் பண்ணுவேன். பேர்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பிடிக்கும் போது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்துச்சு, அதுங்க நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், பேர்ட்ஸ் அங்கேயும் தாவிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது பேர்ட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, இதுங்க ப்ரிப்பேர்டாக இருக்குது, இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணும் அப்படின்ற இதில். சில பேர்ட்ஸ் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே தூக்கம் வந்த மாதிரியே இருக்கும். அதுங்க வந்து பாடியில் எதனாச்சும் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கால்வாசி இந்த மாதிரி பேர்ட்ஸில் வந்து சிக்னஸ் வராது. ஏன்னா இது ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கோர்சிங் பண்ணிவிடுவோம். ரெஸ்பிரேட்டரி கோர்சிங் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் டிவார்மிங் கோர்சிங் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் டிப்பிங் க்ளோசிங் பண்ணிவிடுவோம், அப்புறம் வேக்சினேஷன் கோர்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அதுங்களுக்கு வந்து அந்த ஃபெதர்ஸ் எதனாச்சும் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு நியூ ஃபெதர்ஸ் வளர்கிறதுக்கு எதனாச்சும் ஐடியா பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த போர்ஷனே கொண்டு வந்து நம்ம வந்து ட்ரைனிங்க்கு போடுவோம். ஸோ லாஃப்ட் ஃப்ளைங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் வரும். ட்ரைனிங் வந்த பேர்ட்ஸ் வந்து இப்போ 10 கிலோமீட்டர் நம்ம ட்ரைனிங் போடுறோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு டைம்லேயே நம்மளுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து அதோட ஃபிட்னஸை காமிச்சிடும். ஸோ ஓகே, இது வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது, அடுத்த 20 கிலோமீட்டர், அடுத்த 30, அடுத்து 50, அடுத்து 100. ஸோ இப்போ நான் 100 கிலோமீட்டர் வரை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைனிங் போகுது. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லாஃப்டில் ஒரு 17 பேர்ட்ஸ் இருக்குது, அந்த லாஃப்டில் ஒரு 18 பேர்ட்ஸ் இருக்குது. சாரி, 18 to ஒரு 15 to 16 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேர்டுக்கு நம்ம கணக்காக போடணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 200 grams போடுறேன். ஸோ பேர்ட்ஸ் ஒன்று மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ அந்த இதுக்கு ஒரு 150 grams கணக்கில் போடுறேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கரெக்டாக, இது வந்து நம்ம எப்படி பாடி பில்டர்ஸ் வந்து காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, எப்படி நம்ம வந்து ரேஸ் ஹார்ஸ்க்கு அடுத்த காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, இதுவும் அதே மாதிரி. இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள், நம்ம எப்போ தீனி வைப்போன்னு. இந்த ஆக்டிவ்னஸ் வந்து நம்ம பேர்ட்ஸில் நம்ம பார்க்கணும். இந்த ஆக்டிவ்னஸ் இருந்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வாரமாக வெயிட் பண்ணிட்டு பாருங்க, இப்போ வச்சோன்னே அதுங்க அந்த இது எவ்வளோ நிமிஷத்தில் காலி பண்ணுறது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ இந்த சிம்பிள் கொடுக்கும் போது நான் அதுக்கு வந்து ட்ராப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேர்ட்ஸ் வந்து இந்த ஸ்பீடை வந்து எவ்வளோ சீக்கிரமாக இதை காலி பண்ணிடும் பாருங்க. இப்போ அடுத்து நம்ம அந்த லாஃப்ட்டுக்கு வச்சுருவோம். அவங்களும் அதே மாதிரி தான், அவங்களும் வந்து இதே இதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவ்னஸ் நம்ம பார்க்கணும் பேர்ட்ஸில். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம எப்போ ஃபீடு வைப்போம்னு. ஸோ ஸோ இந்த ஹெல்த் வந்து நம்ம கொண்டு வந்துடணும். இந்த ஹெல்த் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, லேக் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸு, லேக் ஆஃப் ஃபீடு, ஸோ லேக் ஆஃப் கேரு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த பேலன்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேர்ட்ஸ் வந்து ஹோமிங்கில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜீன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இது எல்லாமே. அதையும் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லாஃப்ட் வந்து சாம்பியன் லாஃப்டாக தான் இருக்கும்.
இப்போ பேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்கும். ஒன்று ஒன்று விடாமல் அது டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிடும். அதுங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற எல்லா ஃபீடும் வந்து அதுங்க பிடிச்ச ஃபீடாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து பிடிச்ச ஃபீடாக தான் இருக்கும். இதில் எதுவுமே அதுங்க மிஸ் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம போடுற ஒரு பருக்கை கூட அதுங்க மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்டுச்சுன்னா நல்ல பேர்ட்ஸ் வந்து கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம அடுத்தது வந்து அந்த வாட்டர் வைக்க போகிறோம். வாட்டர் வச்சோன்னா அதோட க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்க. ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி வச்சு டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணி இப்போ நம்ம எவ்வளோ வச்சா எவ்வளோ சீக்கிரத்தில் அதை முடிச்சிச்சு பாருங்க. ஈவினிங்கும் வைக்கணும். ஈவினிங்கும் வந்து இதே ஃபீட் கிடையாது. ஈவினிங் வந்து வேற ஃபீட் இருக்கும். இப்போ இன்னைக்கு காம்படிஷன் போறதுனால நான் என்ன பண்ணேன், இந்த ஃபீடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எனர்ஜி சோர்ஸ், அதாவது நம்ம 200 கிலோமீட்டர் தான் போகிறோம். ஸோ 130 கிலோமீட்டர் தான் போகிறோம். அது வந்து என்ன ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அந்த மாதிரி டைமில் தான் வீட்டுக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஃபேட் ரிச் கொடுக்கக்கூடாது. இந்த ஃபேட் சோர்ஸை வந்து எனர்ஜி சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம லிக்விட் பண்ணி இது வந்து ஃபேட் ரொம்ப இது பாருங்க காலி பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ காலி பண்ணிட்டு அடுத்த ஃபீடுக்கு நம்மளுக்கு கேட்குது எல்லாமே. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு காலி பண்ணிட்டு இப்போ அடுத்தது கேட்கும். நம்ம அடுத்தது சரி கேட்குதுன்னு சொல்லிட்டு பாவப்பட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான், பேர்ட்ஸ் வந்து அப்படியே தம்மையா இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபிட்னஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு இன்ச்சு கூட கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான், இது கொடுத்துட்டீங்களா அடுத்து கேட்கும் பேர்ட்ஸு. ஆனால் அடுத்து நம்ம வந்து லிக்விட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். இப்போ நான் அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம போட்டு அந்த தம் பொடி வச்சிருவேன். தம் பொடி வச்சுட்டோன்னே சாயந்தரம் என்ன ஆகும்னா அந்த தம்பொடியோட கண்டென்ட் உடம்புல வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ப்ளஸ் உடம்புல இருக்க சோர்வை நீக்கிடும். உடம்புல இருக்க இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து சமப்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுங்க உடம்பு வந்து ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதுங்க எடுக்கிற ஃபீடு வந்து சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபீடை வந்து உடம்புல வந்து நியூட்ரிஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் அந்த தண்ணியை வந்து ஆறிடுச்சான்னு போய் பார்த்துட்டு அதை வச்சிருவேன் நான். ஹாய் சார். சார் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது என்னன்னா, இது வந்து ரொம்ப ஓல்டு டெக்னிக் சார். இது நம்ம சென்னை ஃபேன்சியர்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இது இல்லாமல் அவங்க எந்த ஷோக்குமே பண்ணதில்லை. சேவல் ஷோக்காக இருக்கட்டும், குதிரை ஷோக்காக இருக்கட்டும், புறா ஷோக்காக இருக்கட்டும், எல்லா ஷோக்கும் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வித்தையில தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷோக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க சார். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். டோட்டலாக வந்து வாட்டர் நல்லா கம 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 கமன்னு கொதிக்கும் போது இந்த பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பொடி நானே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ இந்த பொடி என்ன காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா, அஸ்வகந்தா, அதிமதுரம், திப்பிலி, அப்புறம் வேற நிறைய ரூட்ஸு, அப்புறம் நிறைய தேவைப்படுற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இது எதனால அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் மெயினாக வந்து பாடி டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ திடீர்னு வந்து கோல்டாக இருக்கும், திடீர்னு சாயந்தரம் வந்து நல்லா ஹாட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இந்த ஒரு இதை நம்ம வந்து காலையிலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெறும் வயிற்றுல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து அதுங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அதுங்களுக்கு அந்த பசி தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கோல்டு டைம்ல நார்மலாக பேர்ட்ஸ் வந்து அந்த பசி தன்மை கம்மியாயிடும். ஸோ இந்த ஒரு இது வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா நம்ம இந்த தம்பொடின்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வாதியார் அன்சர் பாய் வந்து தயார் பண்ணுது. ஸோ அவரு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவர் வந்து இந்த ஷோக்கில் வந்து இருக்காரு. எப்படியும் அவர் 40 இயர்ஸாக இருக்கிற இந்த ஷோக்கில். ஸோ அவரோட கஷ்டம் எல்லாமே அவரோட கம்ப்ளீட் இதுதான் இது ஐடியா தான் இது. ஸோ அவர் கொடுத்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நான் அக்ராஸ் இந்தியா காஷ்மீர் வரையும் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னையிலேருந்து டைரெக்டாக காஷ்மீர் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 5 கிலோ அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பாயில் வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா ஸ்மோக் வருது. ஸ்மோக் வர டைமில் ஜஸ்ட்டு இது 1 கிராம் டீஸ்பூன், இது 1 கிராம் மட்டும் போட்டால் போதும். ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுறணும். அது பாட்டுக்கு ஊறும். இந்த வாட்டர் ஆறுற வரையும் நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளாடி போய் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை கொஞ்சம் ஆறல அப்படின்னா நம்ம நல்லா ஆற்றி நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது அதை வச்சிடணும். பேர்ட்ஸுங்க அதை குடிச்சிச்சு அப்படின்னா இப்போ சில பேர்ட்ஸ் வந்து பறக்காது லாஃப்டில்.
ஸோ சில பேர் இது எதுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னா, பேர்ட்ஸ் பறக்கவே மாட்டேங்குதுங்க, எனக்கு வந்து தம்பொடி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்போ நான் வந்து தம்பொடின்னா 100 கிராம் 400 சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்போ அவங்க வாங்கிட்டு போயிட்டு 100 கிராம் தான், ஏன்னா இது நம்ம போடுறதே 1 கிராம் தான் நம்ம போடுவோம். அப்போ 100 வாட்டி நம்ம வைக்கலாம், 1 லிட்டருக்கு நம்ம 100 வாட்டி வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அடுத்த நாளே பேர்ட்ஸ் வந்து பிக்கப் ஆகிடும், நல்லா வீட்டிலேருந்து நல்லா டிஸ்டன்ஸ் போய் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பறக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம அந்த மாதிரி ஃபீடுங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து இது போட்டேன் நான், இன்னைக்கு நைட் எனக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தம்பொடி போட்டேன், இப்போ அடுத்தது வந்து ஃபீடு. இப்போ இன்னைக்கு மார்னிங் என்ன ஃபீடு வைக்க போறேன்னா, இந்த ஃபீடு. இது வந்து எனர்ஜி மிக்ஸ்னும், இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனர்ஜி கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த கண்டென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுங்களோட உடம்புல வந்து ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகும் போது ஃப்ளைங்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் போட போறேன். கொஞ்சம் இது வந்து ஹாட்டாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆற்றி கொஞ்சம் கரெக்டான, நம்ம ஹாட்டாக வச்சாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம என்னதான் நம்ம ஹாட்டாக வச்சாலும் இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு மறுபடியும் வந்து குடிப்பாங்க. ஏன்னா இதில் நன்னாரி வேறு, அதுக்கப்புறம் நல்ல உற்சாகமாக இருக்கிறதுக்கு, நிறையா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் உடம்புக்கு நல்லா சோர்வை முறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதில் நல்ல சப்ளிமெண்ட். இது சப்ளிமெண்ட் இல்லை, இது ஓல்டு டெக்னிக். இது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆற்றி வச்சிடணும் நம்ம. நான் ஏன் இது லிமிட்டாக வைக்கிறேன்னா, 2 லாஃப்ட்டுக்கும் நான் ஒரே தண்ணி தான் வைப்பேன். ஸோ தண்ணி நம்ம முக்கால்வாசி எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அதுவும் நல்லது தான். ஏன்னா அவங்க இப்போ திடீர்னு சில புறாங்க என்ன பண்ணுவோம், கம்மியாக சாப்பிடுவோம், அது எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கோர்ஸில் அவங்க நல்லா அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில சில புறா என்ன பண்ணுங்க, இது திடீர்னு சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்கும், மறுபடியும் வந்து சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டோன்னே மூக்கை சிந்துது பாருங்க, அச்சுன்னு சவுண்டு கொடுக்குதுல்ல, இதெல்லாம் வந்து அதுங்க அந்த இன்கேஸ் இந்த இன்னைக்கு நைட்டு இருந்திருக்கும், அந்த கோல்டு டைம்ல அதுங்களுக்கு எதனாச்சும் மூக்கில் அடைப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும் டோட்டலாக. ஸோ எல்லா பேர்ட்ஸும் வந்து நல்லா இதை எடுத்துட்டு, அப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் பறக்க விட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கலாம். பறந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலே வரும், மறுபடியும் இந்த சைடு ஒன்று ஒரு ஸ்ட்ரெச் போயிடும். ஸோ அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும் பேர்ட்ஸு. அந்த மாதிரி நம்ம பறக்க வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம கொண்டு போய் டேக் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது டேரெக்டாக நீங்கள் அடுத்த நாளுக்கு நீங்கள் வந்து பறக்க வச்சிருங்க. ஒரு நாள் நம்ம உட்கார வைக்கிறதுனால புறாங்களுக்கு ரொம்ப எதுவும் ஆகிடாது. ஸோ நம்ம ஒரு நாள் பொறுமையாக நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துருங்க, பேர்ட்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதுங்களோட மைண்ட் செட்டும் நல்லா கிளியராக இருக்கும். நாளைக்கு போய் லிபரேஷன் பண்ணும்போது நல்லா காமாக பறந்து வரும். பேர்ட்ஸ் வந்து பறக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணி பறக்கும். அது ஒரு பேட்சோட பறக்கும் போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பறக்கும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஹோமர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பேர்ட்ஸ். இதுங்க நம்ம இந்த பேர்ட்ஸ் பறக்கும் போது அவங்களோட அந்த விகரஸ், அந்த அதாவது அந்த காம்படிஷன் அபிலிட்டி இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போகணும். அதாவது இப்போ நல்லா ஹெல்த்தியா இருக்க பேர்ட்ஸ் என்ன பண்ணும், ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் பறக்கும். அது கூட நம்மள மாதிரி ஒன்றும் ஒரு 4-5 பேர் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்படியும் ஒரு 40 பேர் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட லாப்டோட ப்ரிப்பரேஷன் ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பேர்ட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச்ல ஒரு பேர்ட்ஸ் வந்து முன்னாடி வரும், அடுத்த பேட்ச்ல முன்னாடி வரும், இன்னொரு பேர்ட் முன்னாடி வரும். ஸோ இப்படி முன்னாடி வர 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 ஒரு சர்டன் டைமுக்கு வந்ததுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 130ல் விடுறாங்க அப்படின்னா, இப்போ 130லேருந்து தடா வந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து சிட்டிக்குள்ளே வரும்போது பேர்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும்.
இப்போ பேர்ட்ஸ் டைரெக்டா தடா கிட்ட வந்தோடனே தடாலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும். சில பேர்ட்ஸ் நாயுடுபேட்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். சென்னை தான் நம்மளோட பேஸ் அப்படின்னா, சென்னைக்கு வர பேர்ட்ஸ் வந்து நாயுடுபேட்லேருந்து பல்லாவரத்துக்கு போயிடும், இல்லை ஆவடிக்கு போவோம், இல்லைனா பின்னாடி நம்ம உத்தண்டிக்கு போவோம், அப்படி இல்லைன்னா மயிலாப்பூர், அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷன் இருக்கோ அந்தந்த லொக்கேஷன் ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஆகிற டைமில் எந்த பேர்ட் ஸ்பீடாக ரிலீஸ் ஆகுதோ அந்த பேர்ட் தான் வின்னராக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டைம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இது வந்து வெலாசிட்டி போட்டு நம்மளுக்கு 1லேருந்து 10 வரையும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதே தண்ணியை நான் அடுத்த லாஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாரும் இப்போ குடிச்சிட்டாங்க, குடிச்சிட்டு நல்லா ஜம்முன்னு பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. இது அடுத்தது மேல். இவங்க மேல் ஃபீமேல் நம்ம வந்து ரேஸ் அப்போ பிரித்து தான் வைக்கணும். ஸோ மேல் ஃபீமேல் நீங்கள் வந்து ஒன்றா சேர்க்குறீங்கன்னா அது ஒரு மெத்தட். இது வந்து செல் பேஸ் மெத்தட். நான் வச்சிருக்கிறது வந்து ஃபுல்லாக செல் பேஸ் மெத்தடு. இதுக்கப்புறம் விடவுட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. விடவுட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெலசி மெத்தட், அதுக்கப்புறம் டாக்டரிங் சிஸ்டம், நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து செல் பேஸ் மெத்தட் தான் சென்னையில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ஏவரி போட்டு நான் வந்து ஏவரிலேருந்து பேர்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால வந்து நான் இந்த கூண்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கூண்டு 2018 செஞ்சது. ஸோ இது வந்து உட்டில் நான் கான்செப்ட் பண்ணி செஞ்சேன். ஃபுல்லாக இந்த ஃபாரின் டைப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு மேலே வந்து இந்த எல்லோ இது நம்ம போடுற நல்ல பழைய ஓடு, அந்த நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கட்டை, அதுக்கப்புறம் இந்த கம்பி, இதெல்லாம் வச்சு நான் செஞ்சேன். ஸோ இந்த 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 கூண்டோட லைஃப் டைமு இந்த ரேஸோட முடியுது. இதுக்கப்புறம் நியூ கூண்டு தான் மாற்றி ஆகணும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வுட்டு வச்சு நம்ம சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நிறையா மழையை தாங்கிருச்சு, நிறையா புயலை தாங்கிருச்சு. 2018 இப்போ வரையும் ஏகப்பட்ட கெலாமிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதுலேயும் வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணி ரேஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இதுதான் என்னோட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு. இது போக நிறைய ஃப்ரான்ச்சைஸ் நிறைய பிளேஸில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். டவுன் சவுத்தில் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இது ஆந்திராவில் சப்போர்ட் பண்ணுறோம், ஹைதராபாத்தில் சப்போர்ட் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம நிறைய பேர் கைடன்ஸ் கேட்குறவங்க கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னோட லாஃப்டில் இருக்க ஒரு கிளாசிக்கான பேர்ட்ஸ் என்னோட இப்போ இந்த வருஷம் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற சில பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்களாம் இப்போ கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காவலி ரேஸ் 200 கிலோமீட்டர் ரேஸில் வந்து அமௌங் 1400 பேர்ட்ஸில் வந்து இது 24th பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சு. இந்த பேர்ட்ஸ் ட்ராப் ஆகும்போது இந்த பேர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து 2nd பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வெலாசிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக 24th பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே இந்த பேர்ட்ஸ் வர பார்த்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பண்ணுற சப்ளிமெண்ட்ஸு. இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன் சென்னையில். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸில் ஒன்று வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ளிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீபில்டு பவுட்ரு தான். அந்த ரீபில்டு பவுட்ரு வந்து இப்போ நேற்று புறா வந்து இது 100 கிலோமீட்டர்லேருந்து வந்துச்சு. 100 கிலோமீட்டர் வந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூப் வந்து ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். போகிறாங்க வித்தின் 20 மினிட்ஸ்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் போட்டுருந்துச்சு. ஸோ வச்ச ஸ்பாட்டுக்கே வந்து பேர்ட்ஸ் வந்து ரிகவரி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நானே கண்குளிர பார்த்தேன். இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ் வந்து வெட்னஸ்டே வந்துச்சுன்னு வைங்க, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இன்னைக்கு 4 நாளில் பேர்ட்ஸோட கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குது. ஸோ அந்த ரீபில்டு பவுட்ரு வந்து ஒரு அட்வான்ஸ் ரோலு. ஸோ இந்த ரீபில்டு பவுடரோட மெயின் கேரக்டர்ஸ் என்னன்னா பிசிஏஏ இருக்குது இதில், பிராண்ட் செயின் அமினோ ஆசிடு. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கண்டென்ட்டும் இருக்கிறதுலே ஒரு நல்ல அல்டிமேட்டான கண்டென்ட். இது வந்து நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் டைரெக்டாக. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் இது வந்து தீனிலையும் மிக்ஸ் பண்ணுவேன். தீனியில் மிக்ஸ் பண்ணேன்னா இது நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இது என்னென்னா B12 எலிக்சர், B12 மிராக்கிள்னு ஒரு சப்ளிமெண்ட் இது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்டு மெயினாக வந்து B12ஓட அட்வான்டேஜ். ஏன்னா B12 வந்து மெயினாக அந்த சோர்வு போக்கும். ஸோ பேர்ட்ஸ் வந்துச்சுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா அது ரிகவரிக்கு கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்கும். ஸோ
ஸோ அந்த மாதிரி B12 எலிக்சர் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட், B12 விட்டமின் சப்ளிமெண்ட் வித் B12 வந்து கண்டென்ட்டு இதில் வந்து எப்படின்னா 35 மில்லிகிராம் இருக்குது. B12 கண்டென்ட் 5 ml கண்டென்ட்ஸ் ஆஃப் 35 மில்லிகிராம் B12 இருக்குது. B12 இருக்குது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சப்ளிமெண்ட் இது. இது போபால் பீஜனில் வந்து 1/2 லிட்டரே உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் தான் தராங்க. அதுக்கு அடுத்து ஹெமேட்ரான் எக்ஸ்ட்ரீ. ஹெமேட்ரான் எக்ஸ்ட்ரீ வந்து இந்த சப்ளிமெண்ட் இது நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஸ்பீடுக்கு பேர்ட்ஸோட ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் ஆக்சிஜன் சப்ளை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும். பேர்ட்ஸோட பிளட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இதில் எல்லா கண்டென்ட்ஸும் வந்து அயர்ன் கண்டென்ட்ஸ் இருக்குது, ஜிங்க் கண்டென்ட்ஸ் இருக்குது, பயோட்டின், ஃபோலிக் ஆசிடு, சைனோகோபலமைன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த ஒரு சர்டன் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ பேர்ட்ஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேர்டு பறக்கும் போது அது உடம்புல வந்து ஆக்சிஜன் கம்மி பண்ணாமல் அதிகமாக்கிட்டே வரும் பேர்ட்ஸை. ஸோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணுது. அப்புறம் இந்த மசில் ஸ்பார்க் வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பறந்துட்டு வந்தோடனே ரெக்கையெல்லாம் கீழே தொங்க போட்டு அப்படியே ஒரு மாதிரி வாயை அப்படியே ஆன் பழகும். ஸோ அப்போ என்ன பண்ணால் அது ஏன் அப்படின்னா மசில்ஸோட டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் பேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மசில் ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி பேர்ட்ஸை வந்து கண்டிஷன் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் அந்த மசில் ஸ்பார்க்கோட பெனிஃபிட்டு. ஸோ இது பீஜன் ஆஃப் த பெஸ்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்டு. இதுலேயே உங்களுக்கு டைரெக்டாக விட்டமின் D3 வித் ஆர்கானிக் கால்சியமு, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸு, பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம் இது எல்லாமே வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு இது எல்லாமே. ஸோ இந்த பீஜன் கேலோட பெனிஃபிட் வந்து என்னென்னா கால்சியம் இம்ப்ரூவ் ஆகுறதோட ப்ளஸ்ஸு பிளட்டோட டெவலப்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நல்ல பார்க்குறதுக்கே வந்து நமக்கு நல்லா இருக்கும். சூப்பராக ஸ்மெல்லும் நல்லா அடிக்கும். ப்ளஸ்ஸு கலரும் நல்லா இருக்கும். இதில் B12 சேர்த்துருக்கனால இந்த கலர் இருக்கும், உங்களுக்கு பிங்கிஷாக வரும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்போ. இந்த கார்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து பர்சனலாக அவர் யூஸ் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. 3 ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கார்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கடைசி நேரத்தில் இப்படி இந்தந்த டைமுக்கு இப்படி வைங்க, இது கூட வந்து வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் சேர்த்தாரு. கார்போவும் இந்த பெத்தகாலும் அவர் சேர்த்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பெத்தகால் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த பேர்ட்ஸோட கண்டிஷனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸு ப்ளஸ் விட்டமின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் இது கார்போவில் வந்து ஹீமோக்ளோபின்ஸு வித்து மேல்தடாக்சின்னு, மெக்னீஷியம் கார்பனேட்டு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா பேர்ட்ஸோட இந்த ரிக்கவரி டைமும் சரி, அதுங்களோட அந்த உடம்புல கார்ப் லோட் ஆகுறதும் சரி இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அமினோ வந்து ஜென்ரலாக வந்து அமினோ வந்து பேர்ட்ஸுக்கு வந்து அமினோ விட்டமின்ஸு இந்த மாதிரி விட்டமின்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு இந்த அமினோ கொடுப்போம். ஆனால் இந்த அமினோலேயே வந்து ப்ரோபயோட்டிக் கலந்துருக்கு. ஸோ இதுலேயே வந்து ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, லாக்டோபேசில்லி, அதுக்கப்புறம் சாக்கரோமைசிஸு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக் கண்டென்ட்ஸ். அதே மாதிரி ஹர்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்வகந்தா மாதிரி ஹர்பு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் மசில் டெவலப்மெண்ட்ஸு, விட்டமின் A, D, E அண்டு மினரல்ஸு எல்லாமே அட் அ டைமில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த அமினோ எதுக்கு அப்படின்னா, இப்போ பேர்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே பேர்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருது அப்படின்னா மண்டே வந்து நம்ம இந்த மாதிரி பிளட்டுக்கு எதனாச்சும் ரிலேட்டடாக B12 வைக்கலாம், இல்லை இந்த ஹெமட்ரான் எக்ஸ்ட்ரீ வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸோட மசில்ஸை வந்து ரிப்பேர் பண்ணி அதுங்களை நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த அமினோஸ் யூஸ் ஆகும். ஸோ அமினோவிட்டா பூஸ்ட் ப்ரோ வந்து பெஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஃபார்மிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுலேயே வந்து கார்லிக் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ போபால் பிஜன்லேயே வந்து கார்லிக் ஆயில் வரும். இந்த கார்லிக் ஆயிலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபீடை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபீடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனியாக லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த ஃபீடில் வந்து இது வந்து ஒரு 2 கிராம்ஸோ இல்லை 3 கிராம்ஸோ போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த பவுடரிங்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. ஏன்னா 1 கேஜிக்கு வந்து இதுதான் கணக்குன்னு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். அதுங்களுக்கு உடம்புக்கு தேவையானது எடுத்துக்கிறோம், தேவையில்லாதது என்ன ஆகணும் மோஷன் வழியாவோ இல்லை யூரின் வழியாவோ வெளியே. நெக்ஸ்ட் வந்து இப்போ பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தைலாடாக்ஸ்ன்னு ஒரு இது மெடிசன் இருக்குது. இது என்ன அப்படின்னா டாக்ஸிசைக்ளின், இதில் டாக்ஸிசைக்ளின் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தைலோசின் ட்ரெட்ரேட்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு எதில் யூஸ் ஆச்சு அப்படின்னா பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து அது லாட் ஆஃப் உடம்புல வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா பேர்ட்ஸுக்கு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ரெஸ்பிரேட்டரிக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி மெரிக்வைனு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வைப்பாங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ் வைக்கும் போது பேர்ட்ஸோட கண்டிஷன் டோட்டலாக லாஸ் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் விட்டமின்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதில். ஸோ இதில் வந்து விட்டமின் B6 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா பேர்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ வருது, இப்போ இது நம்ம ரேஸ்லேருந்தே வருதுன்னா அந்த ஃபார்ம் கண்டிஷன் மிக்ஸ், அதாவது அந்த ஃபார்மில் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேர்ட்ஸ் வந்தோடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் வைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அது ஏன்னா பேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா அதுங்க வந்து அந்த நம்ம நம்ம வீட்டில் தான் வந்து அதுங்க அவங்க வந்து டைரெக்டாக இது பண்ணுவாங்க. ஸோ அதாவது டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு தான் வந்து அவங்க சேருவாங்க. ஸோ அப்போ வரும்போது எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி குடிச்சிருக்காது. இன்கேஸ் அவங்க தண்ணி குடிச்சிருந்தா கூட அவங்க வந்து பார்ப்பாங்க, அவங்க நம்மளோட ரொம்ப பிரில்லியன்ட் தான். இப்போ அந்த தண்ணியில் வந்து எதனாச்சும் அதாவது அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு அவங்க பார்ப்பாங்க. கெட்ட தண்ணியாக இருந்துச்சுன்னா வாய வைக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ அவங்க அந்த நல்ல தண்ணியில் இறங்கி குடிக்கும் போது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் எந்த ஒரு பாக்டீரியாஸும் இருக்காது, அவ்வளோ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்காது, குட் பாக்டீரியாஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட். ஏன்னா இப்போ நம்ம வந்து கொடுக்குற இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா உடம்புல வந்து நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிடும். அந்த இம்யூனிட்டி என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பாடிஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸை ஃபர்ஸ்ட் போய் அது வந்து தேடி பிடிச்சி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டிசீஸை வந்து இது பண்ணும், கில் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு 14th, இன்னைக்கு வந்து நம்ம ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது, பொங்கல் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே என்னோட உழைப்பு, என்னோட கஷ்டம் எல்லாமே வந்து இந்த பேர்ட்ஸோட இருக்கிறது தான். ஏன்னா இந்த பேர்ட்ஸ் கூடயே நான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஜாப் நிறைய ஆஃபர் வந்துச்சு. ஆனால் என்னோட மெயின் எய்ம் என்னன்னா இந்த பேர்ட்ஸ் கூட இருக்கிறது என்னோட ஹாபி இதுதான். அந்த ஹாபியை அப்படியே நான் ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கிட்டேன் நான். ஸோ இந்த ப்ரொஃபஷனலில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கிரெயின்ஸ் பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த கிரெயின்ஸ் பிஸ்னஸில் நான் என்ன டீல் பண்ணுறேன்னா ப்ரீடிங்க்கு ஒரு மிக்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ நான் மிக்ஸ் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அக்ராஸ் இந்தியா நான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். காஷ்மீர், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், திருப்பூரா, அந்த மாதிரி வந்து நார்த் சைட்லேயும், சவுத் சைடில் வந்து அதிராம்பட்டினம், கீழக்கரை, காயல்பட்டினம், அதுக்கப்புறம் நம்ம சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாதிரி பெல்ட்டில் சவுத்தில் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். குஜராத்துக்கும் சப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம கல்கட்டாவுக்கும் சப்ளை பண்ணுறேன். வைசாக்கு, மச்சிலிப்பட்டினம், ஆந்திரா, டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணுறேன். மினிமம் நம்மக்கிட்டேருந்து ஒரு ஃபீடு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பேக் வந்து 25 kg. ஸோ இன்கேஸ் அந்த 25 kg பேக் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து 25 kgலேருந்து நீங்கள் 500 to 1 ton வரையும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸு, என்னோடய நம்பர்ஸு எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ்ஸு நான் இந்த சப்ளிமெண்ட்ஸும் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபஷனலில் வந்து எல்லாமே ஒரே டைமில் நம்மளுக்கு கிடைக்கணும். பேர்ட்ஸும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கணும், பேர்ட்ஸுக்கு ஃபீடும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கணும், சப்ளிமெண்ட்ஸும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கணும், அன்ஃபீஸபிளாக கிடைக்கணும். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் விற்கிது. சில பேர் ஃபாரின்லேருந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நார்மலாக வந்து இப்போ டெய்லி வேஜஸில் இருக்கிறவங்களும் சரி, சேலரியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட கன்சர்ன் என்னென்னா என்னால் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல, என்னால் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து வாங்கி வைக்க முடியல, அதுக்கு மேட்சாக எதனாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னா நான் அதுக்கு தான் ஐடியா பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் போபால் பிஜன் அவங்க சொன்னவொடனே அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நான் எதுக்கு சென்னையில் எடுத்தேன்னா சென்னையில் வந்து ஃபேன்சியர்ஸோட க்ரௌட் ரொம்ப அதிகம்.
அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸு நான் இந்த ஃப்ரான்ச்சைசி அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தது ஜஸ்ட் ஒரு 6 மந்த் இருக்கும். இந்த 6 மந்த்துக்குள்ள வந்து நான் இதை வச்சே நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் கொடுத்து அவங்களையும் நல்லா ரிசல்ட் பண்ண வச்சிருக்கிறேன். நானும் நல்லா ரிசல்ட் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், நான் எல்லாமே இந்த சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது தவிர்த்து நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்னா என்னோட போன வருஷம் நான் வாங்கி வச்ச சப்ளிமெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதையும் நம்ம காலி பண்ணோன்றதுக்காண்டி தான் நான் அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைனா நான் 100% நான் இந்த போபால் பீஜன்லேயே வச்சு நம்ம வந்து ரேஸ் பண்ணலான்னு தான் என்னோட ஐடியா. அது ஒன்று சப்ளிமெண்ட்ஸில் நமக்கு முடிஞ்சு. அடுத்து நம்ம பேர்ட்ஸில் வந்து நம்ம என்னன்னா நம்ம டெய்லியும் பேர்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல நம்ம கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ப்ரொஃபஷனல் நான் செலக்ட் பண்ணேன். இந்த ப்ரொஃபஷனில் காட் கிரேஸு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னோட சப்ளையை கூட வந்து கரெக்டாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எதனாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை உங்களுக்கு வேறு எதனாச்சும் ஏதாவது புறா சம்மந்தப்பட்ட விஷயம் எதனாச்சும் இருந்துச்சுனாவோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். கிரெயின்ஸ் எடுக்கும் போது மட்டும் நீங்கள் சென்னையை தவிர்த்து அதர் ரெஸ்ட் ஆஃப் சென்னையிலையோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலையோ இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் அந்த லொக்கேஷனில் எந்த டிரான்ஸ்போர்ட் வருதுன்னு பார்த்து அந்த டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு நான் கிரெயின்ஸ் போட்டுருவேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். ரேஸ் கிரெயின்ஸ் இருக்குது, ப்ரீடிங் கிரெயின்ஸ் இருக்குது. ரேஸ் கிரெயின்ஸ்லேயே ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது, ப்ரீடிங் கிரெயின்ஸ்லேயே ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது, மார்னிங் கிரெயின்ஸ் இருக்குது, ஃப்ளைங் கிரெயின்ஸ். ஸோ எல்லா வெரைட்டிஸும் நம்மள்ட்ட கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஓன் மிக்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, என்கிட்ட இந்த மிக்ஸ் இருக்குது, நான் வாங்குற இடத்துல வந்து அந்த மிக்ஸோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான கொட்டேஷன் கொடுப்பேன். ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த இது கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்டு ப்ளோ பண்ணி உங்களுக்கு க்ளீனான இது கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூவை நீங்கள் பார்த்து உங்களோட உங்களுக்கு வந்து நான் ரொம்ப டைம் எடுத்திருப்பேன். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு சில என்னோட முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சென்னை ரேசிங் பீஜனுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஏன் அப்படின்னா அவரும் வந்து காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட இருக்கிற இக்கோ சிஸ்டமை எனக்கு காட்டுங்க. நான் உங்களை வந்து ஒரு கவர் பண்ணி நான் மற்றவங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கும் என்ன ஆசைன்னா எல்லாருக்கும் வந்து நல்ல பொருள் போய் சேரணும். ஆனால் தரமான நல்ல குவாலிட்டி கம்மியான ரேட்டில் போய் சேரணும். இந்த பேர்ட்ஸோட மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அதனால சில பேர் வந்து அதை கொஞ்சம் கஷ்டமாக பார்க்குறாங்க. ஆனால் கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக என்னென்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சென்னை ரேசிங் பீஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.